ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம சேனலில் காளானை வச்சு ஒரு சம்பவம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 400 கிராம் காளான், ஒரு தக்காளி, 50 கிராம் சின்ன வெங்காயம், அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக மல்லித்தலை அதையும் கட் பண்ணியாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு காளானை கட் பண்ணிடலாம். காளானை ரொம்ப குட்டியாகவும் கட் பண்ணக்கூடாது, பெருசாகவும் கட் பண்ணக்கூடாது. மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்தளவு கட் பண்ணால் போதும். இப்போ காளான் கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக தக்காளி கட் பண்ணிடலாம். அடுத்ததாக வெங்காயத்தையும் கட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு. இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் உள்ள சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக உப்பு இப்போவே சேர்த்துடுறேன். கரம் மசாலா உள்ளே சேர்த்துடலாம். மல்லித்தூள் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் உள்ளே சேர்த்துடுறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கட் பண்ணி வச்சிருக்கிற காளானையும் உள்ளே சேர்த்துடலாம். இந்த காளான் மசாலாவோட சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த காளானுக்கு தண்ணி எதுவும் நீங்கள் ஊற்ற தேவையில்லை. காளான்லேருந்து வர தண்ணியே அது குக் ஆகுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இப்போது வெட்டி வச்சிருக்கிற கருவேப்பிலையை உள்ளே சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தலையும் உள்ளே சேர்த்துடலாம்.
இதை நீங்கள் சாதம் கூட சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி கூட கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். காளான் இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு ரொம்பவே அழகாக பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இப்போது சத்தான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.